நேற்று தொடங்கி வரக்கூடிய 19ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக தீபாவளி பண்டிகைக்கு சென்னையிலிருந்து இங்கு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதேபோன்று வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள், அதேபோன்று குடும்பத்தினர் எல்லோருமே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜோஷா காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எவ்வளவு பேர் தற்போதே இந்த பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள் என்பது நம் பார்த்தாலே தெரிகிறது. இதேபோன்று சிறப்பு பேருந்துகளை பொறுத்தவரையில் 4 நாட்களுக்கு 5900 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படுகின்றன. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவை, சேலம், அதேபோன்று அரியலூர், பெரம்பலூர், திருச்சி என பல்வேறு ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நாள்தோறும் 2090 பேருந்துகளுக்கு மேல் இங்கிருந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் என்ற வகையில் 1200 பேருந்துகளுக்கு மேலாக நாள்தோறும் இயக்கப்படுகின்றன. வரக்கூடிய 19ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என்பது இருக்கிறது. நேற்றைய தினம் மட்டும் சிறப்பு பேருந்து மூலமாக 1,28,000 பேருக்கு மேல் பயணித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறார்கள்.